தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமலை வையாவூர் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 76 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது படாளம் கூட்டுரோடு. அதன் வலது பக்கம் பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கும் வேடந்தாங்கலுக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது திருமலை வையாவூர். ஆதிசேஷனே குடையாய் இருக்க குளிர் நிழலில் ஸ்ரீனிவாச பெருமாள் அருளாட்சி புரியும் தலமே திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். ஆதிசேஷன் குடைபிடித்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் பெரிய நாகப்பாம்பு படுத்துக்கொண்டு தன்னுடைய தலையை விரித்து படம் கொண்டிருப்பது போல் தெரியும். இங்கு மூலவர் கையில் செங்கோலுடன் காட்சி தருகிறார். இந்த தலத்தை தென் திருப்பதி என்று அழைக்கிறார்கள். இங்கு கோவில் கொண்டு அருள் பாலிப்பவர் அலர்மேல் மங்கை தாயார் உடனுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள். இந்த தலத்தில் ஆதி கடவுளாக வராக மூர்த்தியும் எழுந்தருளியுள்ளார். கோயிலுக்குள் நுழையும் போதே தலத்தின் ஆதி மூர்த்தியான வராக பெருமாள் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். இங்கு எழுந்தருளியுள்ள அனுமன் ஜெயவீர ஆஞ்சநேயராக காட்சியளிக்கிறார். சுற்று பிராகாரங்களில் அலர்மேல் மங்கை தாயார், ஆண்டாள், ராமானுஜர், சுதர்சன நரசிம்மர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த தலத்தின் தீர்த்தம் வராக தீர்த்தம். கோயிலுக்கு செல்லும் முன் நம் கண்களில் தெரிவது நீண்ட நெடிய மதில் சுவர்கள். இன்னும் சற்று நெருங்கினால் நாம் காண்பது 5 நிலை ராஜகோபுரம். அதன் மேல் செப்பு கலசங்கள். கோபுரம் முழுவதும் மிக அழகிய வண்ண கடவுளர்களின் உருவ பொம்மைகள். நுழைவு வாயிலில் மிக அழகிய கண்ணை கவரும் இறைவனின் திருவுருவம், கல்யாண கோலங்கள் என்று மிக அழகாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கு வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடக்கின்றன. இங்கே மூலஸ்தானத்தில் பெருமாள் செங்கோலுடன் ராஜகோலத்தில் இருக்கிறார். இவரது இரு மார்புகளிலும் 2 மகாலட்சுமிகளும் திருவாசியில் ஆதிசேஷனும் இருக்கின்றனர். இவர் தசாவதாரம், அஷ்டலட்சுமி, சகஸ்ரநாமம் ஆகிய மாலைகள் மற்றும் தசாவதார ஒட்டியானம் அணிந்திருக்கிறார். வியாழக்கிழமை காலையில் அலங்காரமில்லாமல் நேத்திர தரிசனம் தருகிறார். இது மிகவும் விசேஷமானது. இவரது சன்னதியை காக்கும் ஜெயன், விஜயன் என்ற துவார பாலகர்களில் ஒருவரது காதில் சிம்ம குண்டலம், மற்றொருவர் காதில் கஜ குண்டலம் அணிந்திருப்பது வித்தியாசமான அம்சம். அலர்மேல் மங்கை தாயார் தனி சன்னதியில் அருள்கிறார். லட்சுமி வராகர் தனி சன்னதியில் கொடிமரத்துடன் திகழ்கிறார். இவர் வலது காலை ஆதிசேஷனின் வால் மீதும் இடது காலை அவன் தலை மீதும் வைத்து மடியில் லட்சுமியை அமர்த்தி அணைத்த கோலத்தில் இருக்கிறார். பிரதான மூர்த்தியான ஆதிவராகரான இவருக்கே முதல் தீபாராதனை நடக்கிறது. இந்த ஆதிவராகரிடம் வேண்டிக் கொண்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரசன்ன வெங்கடேசருக்கு விழா நடக்கும் போது கூட இவரது சன்னதியில் கொடி ஏற்றப்படும்.
இந்த தலம் திருவோணம் நட்சத்திரத்திற்குரிய கோயில். திருப்பதியில் வராக சுவாமியை வணங்கிய பிறகே வெங்கடாச்சலபதியை தரிசிக்கச் செல்ல வேண்டும் என்பது மரபு. அதே விதிமுறைப்படி இங்கும் லட்சுமி வராகர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாள் வராக அவதாரம் எடுத்தபோது கருடாழ்வாரால் அதை பார்க்க முடியாமல் போயிற்று. எனவே இந்த தலத்தில் அவர் கருடனுக்கு வராக வடிவம் காட்டுகிறார். புரட்டாசி மற்றும் ஆவணி திருவோணம் இங்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. புரட்டாசி திருவோணம் அன்று 7 மலைகள் போல அன்னம் குவிக்கப்பட்டு நைவேத்தியம் படைத்து 7 நெய் தீபம் 7 வகையான பட்சணங்கள் காய்கறிகள் படைத்து பூஜை செய்கின்றனர். இந்த தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் ஓண தீபம் ஏற்றுகின்றனர். மகாபலி மன்னன் முற்பிறவி ஒன்றில் எலியாக பிறந்தான். சிவாலயம் ஒன்றில் அந்த எலி வசித்து வந்தபோது ஒரு முறை அங்கிருந்த விளக்கு அணைய இருந்தது. அப்போது எலி தற்செயலாக விளக்கில் குதித்தது. குதித்த வேகத்தில் திரி தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது. இதனால் அந்த எலி மறுபிறப்பில் மகாபலி மன்னனாக பிறந்து திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டது. எனவே இங்கு மாதந்தோறும் திருவோணத்தன்று அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. அன்று காலையில் சீனிவாசர் யாக மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்போது யாகம், திருமஞ்சனம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். பெருமாள் சந்நிதியில் அகண்ட தீபத்தில் நெய் விளக்கேற்றி அதனை சுவாமி பாதத்தில் வைத்து ஆராதிக்கின்றனர். இந்த தீப தரிசனம் மிகவும் விசேஷமானது. திருமணம், புத்திரதோஷம் உள்ளவர்கள் தீபத்திற்கு நெய் கொடுத்து வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு சீனிவாசர், கள்ளர்பிரான் என 2 உற்சவர்கள் இருக்கின்றனர். சித்திரை பிரம்மோற்சவத்தில் கள்ளபிரானும் புரட்டாசியில் சீனிவாசரும் தேர்பவனி செல்கின்றனர். சக்கரத்தாழ்வார், வேணுகோபாலர், ராமர் சன்னதிகளும் உள்ளன. மலை அடிவாரத்தில் வீர ஆஞ்சநேயர் பறக்கும் தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். இவரது சன்னதியில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி மட்டை தேங்காயுடன் வைத்து மஞ்சள் துணியில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த தலத்திற்கு திருமலை வையாவூர் என்ற பெயர் வர காரணம் என்ன? சற்று பார்க்கலாம். திரேதா யுகத்தில் ராம ராவண யுத்த காலத்தில்
மயங்கி விழுந்த லட்சுமணன் மற்றும் வானர சேனைகளை குணப்படுத்த அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துக் கொண்டு செல்கிறார். அந்த சமயம் இங்கு இருக்கும் தட்சண கருடகிரியை கடந்து செல்லும் வழியில் இங்கு அருள்பாலிக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் வராக பெருமாளை தரிசித்து வணங்கினாராம். அப்படி வணங்கும் சமயம் தன் கையில் ஏந்தியிருந்த சஞ்சீவி மலையை கீழே வைக்காமல் தன் வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றியுள்ளார். இப்படி மலையை கீழே வைக்காமல் கரம் மாற்றிய ஊர் ஆதலால் இது திருமலை வையாவூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தின் புராண வரலாற்றை சற்று காணலாம். சத்யுகத்தில் காசியப்ப முனிவருக்கும் திதிக்கும் பிறந்த ஹிரண்யாட்சன், இவன் இரண்யகசிபுவின் சகோதரன் என்னும் அசுரன் பூமியை ஒரு பாய் போல சுருட்டி ஆழ்கடலினுள் ஒளித்து தேவர்களுக்கும் மூ உலகத்துக்கும் துன்பமிழைத்து வந்தான். இதனால் வருந்திய தேவர்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமாலிடம் சென்று முறையிட்டனர். திருமால் வராக அவதாரம் எடுத்துச் சென்று அசுரனை அழித்து வதம் செய்தார். பின்னர் தன் கோரை பற்களால் பூமியை தூக்கி முன்பை போல் நிறுத்தினார். அதன் பின் விஸ்வரூபம் எடுத்த வராக பெருமாள் உலகத்தாருக்கு அருள் புரிவதற்காக கருடனை அழைத்து வைகுண்டத்திலிருந்து பஞ்சபூதத்தாலான மலையை எடுத்து வரச் சொன்னார். அதன்படியே கருடன் மலையை எடுத்துக்கொண்டு வந்து ஸ்வர்ணமுகி ஆற்றின் அருகில் வைக்கும்போது அதன் ஒரு சிறு பகுதி அருகில் இருந்த பாலி ஆற்றங்கரையில் விழுந்தது. இப்படி ஸ்வர்ணமுகி ஆற்றின் அருகில் வைக்கப்பட்ட மலைதான் கருடகிரி என்ற திருமலை என்றும், பாலி ஆற்றங்கரையில் விழுந்த பகுதிதான் தட்சிண கருடகிரி என்ற திருமலை வையாவூர் என்றும் அழைக்கப்படுகின்றன. மேலும் இத்தலத்தை தென் திருப்பதி, தென் வைகுண்டகிரி, தென் கருடகிரி, தென் சேஷகிரி, தட்சிண கருடகிரி, வராக கஷேத்திரம், ராமானுஜ யோககிரி என பல திருநாமங்களில் மக்கள் அழைக்கிறார்கள். இந்த தலம் இன்னும் பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது. மன்னர் அபராஜிதவர்ம தொண்டைமான் திருமலை வெங்கடேச பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் ஆட்சியில் ஒருமுறை போர் சூழல் உருவாகவே திக்குமுக்காடி போனார். செய்வதறியாது குழம்பிய மன்னரின் நிலை கண்டு திருமால் தன் பக்தனின் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற எண்ணி சங்கு மற்றும் சக்கரம் கொண்டு எதிரிகளை துவம்சம் செய்தார். இதனால் மனமகிழ்ந்த தொண்டைமான் திருமலையிலும் திருமலை வையாவூரிலும் அழகான திருக்கோயில்களை கட்டுவித்தாராம். அதையடுத்து திருமலை வையாவூர் தலத்தில் மன்னர் தொண்டைமானுக்கு
ஒரு தேரின் மீது செங்கோலுடன் காட்சியளித்தாராம் பெருமாள். இதன் சாட்சியாக மலையின் மீது உள்ள பாறைகளில் தேர் சக்கரங்கள் மற்றும் குதிரையின் கால் குழம்பின் அடையாளங்கள் இன்றைக்கும் காணப்படுகின்றன. இந்த திருத்தலத்துக்கு எழுந்தருளி சிறிது காலம் வாசம் செய்த ராமானுஜர் இந்த தலத்திற்கு திருவைகுண்டகிரி என பெயரிட்டு பெருமாளை வணங்கியுள்ளார். இதனால் இந்த திருத்தலம் திருவைகுண்டகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மன் திருப்பதியில் 2 விளக்குகளை ஏற்றி அந்த விளக்குகள் கலியுகம் முடியும் வரை அணையாமல் இருக்க அருள் புரியும்படி திருமாலிடம் வேண்டினார். பிரம்மனின் வேண்டுகோளை ஏற்ற பெருமாள் ஐப்பசி மாத திருவோண நன்னாளில் ஒளியுடன் கூடிய வராக ரூபத்தில் எழுந்தருளி விளக்குகள் அணையாமல் இருக்க அருள் புரிந்தார். இந்த ரூபத்திலேயே திருமலை வையாவூரில் கருடனுக்கும் அருள் புரிந்திருக்கிறார் பெருமாள். இதனால் இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண திருநாளில் பெருமாள் ஜோதி ரூபமாக அருள் பாலிப்பதாக ஐதீகம். எனவே ஒவ்வொரு மாதமும் திருவோண நாளில் சிறப்பு தீப தரிசனம் நடைபெறுகிறது.
ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கள்ளபிரான் பிரம்மோற்சவமும் புரட்டாசியில் திருமலையில் நடைபெறுவதைப் போலவே மகா பிரம்மோற்சவமும் ஆங்கில வருடப் பிறப்பன்று திருப்படி உற்சவமும் தமிழ் வருடப் பிறப்பன்று லட்சதீப உற்சவம் வைகுண்ட ஏகாதசி குலசேகர ஆழ்வார் சாற்றுமுறை ஆகியவையும் நடைபெறுகின்றன. இங்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள். மேலும் புரட்டாசி மாதம் பக்தர்கள் இந்த வையாவூருக்கு பாத யாத்திரையாக வந்து வராக தீர்த்தத்தில் நீராடி இங்கு அருள்பாலிக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்கிச் செல்கின்றனர். பரிகார தலம். இங்கு சனிக்கிழமையன்று வராக தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். மேலும் வராக தீர்த்தத்தில் நீராடி அங்க பிரதட்சணம் செய்தால் திருமண தடை நீங்கும். ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு அங்க பிரதட்சணம் செய்தால் தீராத வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் துலாபார காணிக்கை செய்தால் அனைத்து வளங்களும் பெறுவர் என்பது ஐதீகம். இந்த கோவில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 2 மணி முதல் 7 மணி வரையும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். ஆலய தரிசனம் காண்போம், இறை அருள் பெறுவோம்.